1903 வந்து சுவாமி விவேகானந்தா வந்து சிகாகோக்கு போகும்போது ஒரு ஷிப்பில் அவர் போகும்போது வழியில் இன்னொருத்தர் இருக்கார். அவர் சொல்கிறார், இது மாதிரி இந்தியாவிலே நீங்கள்லாம் பண்ணுங்களேன், நீங்கள் வந்து ஏன் ஜப்பான்லேருந்து கொண்டு வரீங்களே, இங்கேயே பண்ணுங்கன்னு சொல்லும்போது தான் அந்த மற்றவர் ஜாம்ஷெட்ஜி டாட்டா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸும் நம்மளுடைய விஞ்ஞானிகளும் அப்போ தான் ஆரம்பித்தாங்க. அதே போல் இப்போ ஆத்ம நிர்பார் பாரத் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதாவது நம்ம எந்த விஷயமோ இந்தியாவில் பண்ணோன்னா இந்தியாவுடைய தரம் இப்போ ஐடியில், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில், கூகுளில் 50 டாப் கம்பெனிஸ் எடுத்திங்கன்னா இந்தியாவில் வந்து உலகத்தில் அதில் வந்து இந்தியன் சிஇஓஸ் தான். ஆனால் மேனுஃபேக்சர் மட்டும் நம்ம ஜப்பான்லேருந்து வாங்குகிறோம், ஜெர்மனிலேருந்து வாங்குகிறோம், அமெரிக்காலேருந்து வாங்குகிறோம். ஏன்? ஏன்னா அந்த போதிய அளவுக்கு தரம் இல்லை. இப்போ பேஷண்ட் கம்ஸ் ஒரு சர்ஜரிக்கு, நான் வந்து ஒரு டெய்லி ஆப்ரேஷன் பண்ணுற டாக்டர், அதுக்கு பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் நாங்கள் பயன்படுத்துவோம். அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட காஸ்ட்டே இவ்வளோ இருக்குது. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு ஒவ்வொரு ஆப்ரேஷனுக்கும் இவ்வளோ கட்டணும்னா வேறு வழி இல்லாமல் நாங்கள் வேறு யார்கிட்ட எடுப்போம்? நாங்கள் கற்பமூச்சிக்கிட்டே போகிறது அல்லது கற்பமூச்சி ஜனதா பார்ட்டிக்கிட்டே போகிறது, பேஷண்ட் கிட்டே தான் நாங்கள் போவோம். அப்போ வந்து பேஷண்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ அமெரிக்கனும் ஜெர்மனியில் போய் வாங்குகிறோம், இந்தியனும் ஜெர்மனியில் போய் வாங்குகிறோம். ஜெர்மனியில் வந்து ஒரு $1 மில்லியன் அமெரிக்கனுக்கு வந்து ஒரு மாதம் அவங்க சம்பாதிச்சிடும். நமக்கு $1 மில்லியன் வந்து 10 கோடி. அதுவே ஒரு இந்தியன் கம்பெனி அதே தரத்தில் நாங்கள் பண்ணுறோம். ஆனால் விலை வந்து அதோட 1/3 அல்லது 1/3 ஒரு மேக்ஸிமம் ½ இருக்கும் பொழுது அதோட தரமும் நம்ம பியூரோஸ் வெரிட்டாஸ் குவாலிட்டி அல்லது ஐஎஸ்ஓ போன்ற விஷயங்கள் அந்த தரம் இருக்கும் பொழுது we can trust the company, we can buy and use the same products. அதோட நெட் ரிசல்ட் வந்து இந்தியன் திங்ஸை நம்ம யூஸ் பண்ணுறோம், இந்தியன் இண்டஸ்ட்ரி வளருது. உங்களை பொறுத்த வரைக்கும், நம்ம மக்களை பொறுத்த வரைக்கும், எண்ட் யூசர் பேஷண்ட் இருக்கான் பார்த்தீங்களா, அந்த பேஷண்ட்டுக்கு அந்த வேலை வந்து கம்மியாகும். ஸோ இது வரைக்கும் சாஃப்ட்வேர்லேயும் ஐடிலையும் இருந்த இந்த மாற்றம் இப்போ வந்து மேனுஃபேக்சரிங்கு வந்திருக்கு. இந்த கம்பெனி வந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 20 வருஷமாக, இட்ஸ் அ 20th இயர். அவங்க முதல்ல வந்து கல்கட்டாவில் ஆரம்பித்து, அப்புறம் சிலிகுரி மாலில் அவங்களுக்கு ஒன்று இருக்குது, புவனேஸ்வரில் இருக்குது, துபாயில் நானே போயிருக்கேன் உங்கள் துபாயோடைய ஷோரூமுக்கு. ஆஸ் குட் ஆஸ் திஸ் இப்போ வந்து சவுத் இந்தியாவுக்கு வர்றதுக்கு சென்னையில் போட்டிருக்காங்க. இது வேறு ஒன்றுமே இல்லை, இந்தியன் ப்ராடக்ட்ஸ் டு பி யூஸ்ட் பை இந்தியன் டாக்டர்ஸ் ஃபார் இந்தியன் பீப்புள் வித் த ஹையஸ்ட் ஆஃப் குவாலிட்டி. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே இந்த 3 ஃப்ளோரில் இருக்குது. உள்ளே வராங்களா, கதவு திறக்கிறாங்களா, கதவை மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அது என்ன ஹாஸ்பிட்டல் கதவு வேறு, அது வந்து ஃபயர் டோராக இருக்கும், ஃபயர் எஸ்கேப் இருக்கிறாங்க, பிறகு உட்காடுறாங்க. அது என்ன உட்கார்ற விஷயம் வேறு. மக்கள் வந்து பல நேரம் உட்காருவாங்க, அதுவும் டாக்டர் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்கன்னா நிறைய நேரம் உட்காரணும். அதுக்கேற்ற போல் அவங்களுக்கு ப்ரெஷர்லாம் இருக்கிற மாதிரி ஹாஸ்பிட்டல் ஃபர்னிச்சர் பண்ணுறாங்க. இது நம்ம உட்கார்றது கூட அவங்க பண்ணுறது தான், இதையும் அவங்க பண்ணுறது தான். முக்கியமான விஷயம் ஆப்ரேஷன் தேட்டர். ஏன் வந்து இந்தியாவில் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது? ஏன்னா எல்லாமே ஃபாரின் ஸ்டாஃப். அந்த லேமினார் ஃப்ளோன்னு சொல்லுவோம், அதாவது மேலேருந்து காற்று வந்து பேஷண்ட் மேலே பட்டு வெளியில் போகும். ஒரு ஏர் கண்டிஷன் ஆப்ரேஷன் தேட்டர் எல்லாம் நினைக்கிறாங்க சும்மா ஒரு ஏசி போட்டால் முடிஞ்சது. அப்படி இல்லை, ஒரு கிருமியும் அதில் வாழக்கூடாது. உள்ளேருந்து வர்ற கிருமிகளை ஒரு ஃபில்டரை போட்டு பிளாக் பண்ணணும். அப்புறம் காற்று பேஷண்ட் மேலே அடித்து வேலை எடுத்து சக் பண்ணும், வெளியில் போகும். அப்புறம் மேலே வந்து சில விஷயங்கள் பூசுவோம், பாக்டீரியா இருக்கக்கூடாது. அப்பேற்பட்ட பர்ஃபெக்ட் மாடுலர் ஆப்ரேட்டிங் தியேட்டர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ன மாதிரி பண்ணுறாங்களோ. இப்போ நான் வந்து ஒரு ஆர்டர் பண்ணுறேன் ஆப்ரேட்டிங் தியேட்டர், ப்ளீஸ் கிவ் மீ அன் ஆப்ரேட்டிங் தியேட்டர். அது எப்படி இருக்கும், அது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும், தட்டினா மூவ் ஆகுமா? சீயிங் இஸ் பிலீவிங். ஒரு வாட்டி நாமே வந்து பார்த்தோம்னா சரி இப்படி தான் இருக்கும் எங்கள் ஹாஸ்பிட்டலில் போடுறதுக்குன்னு. இது பேர் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். எப்படி ஒரு ஷோரூமில் போய் இது மாதிரி சோஃபா இருக்கும், வீட்டில் போட்டால் எப்படி நம்ம உட்காருவோம், இது மாதிரி கர்டன் இருக்கும் மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஐ திங்க் இட்ஸ் அ வெரி குட் ஐடியா. இப்போ ஒரு என்னை போல ஒரு ஹாஸ்பிட்டல் ஓனரோ, என்னை போல ஒரு சர்ஜனோ, அல்லது டாக்டர் நட்டேஷ் போல ஒரு சிஇஓவோ, டாக்டர் இமானுவேல் போல somebody who is also buying these, நம்ம ஹாஸ்பிட்டலில் இது வைக்கும்பொழுது என்ன மாதிரி இருக்கும்? விலைங்கிறது ஒன்று இருக்குது, தரம் வந்து நம்மளே உட்காந்து பார்த்தா உட்காந்துக்குள்ள டமாலில் விழுந்துருச்சுன்னா சரி செட் ஆகாது நமக்கு தெரியும். அவங்க போல்டாக வந்து பாருங்கள், நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள், பிடிச்சா எடுத்துங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. ஆப்பிள்காரன் பண்ணுறாங்க இல்லை கடையில் அடித்து பிடிச்சி நம்ம ஆளுங்க போய் நிற்கிறாங்களே, அதே விஷயந்தான். ஆனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இன் மை மைண்ட் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் நாடு இவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட மெடிக்கல் என்வாயர்மெண்ட் ஆஃப் சென்னைக்கு இப்படி ஒரு லோ காஸ்ட் இந்தியன் ஹை குவாலிட்டி. நீங்கள் எந்த ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு விலை வைக்கிறோம் வச்சுங்க, ஹெர்னியாக்கு, சார் எனக்கு காசு இல்லை சார், இதுக்கு இது சார் சொல்லிட்டு, சார் நீங்கள் லேட்டஸ்ட் ஜான்சன் அமெரிக்கன் மெஷ் தானே வைப்பீங்க, அதில் மட்டும் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க சார்னு சொல்லணும். நான் கேட்பேன், ஏன்னா அமெரிக்கன் மெஷ் இந்தியன் மெஷ் ஓகே இருக்காதா? இல்லை எதுக்கும் இது போட்டுங்க. we want to use Indian products. We want Indian products to be verified, good quality, use, low cost, good for patients. And அதுக்கு இன்றைக்கி வந்து ஒரு திறப்பு தினம். ஸோ வேறு ஏதாவது உங்கள்கிட்ட
அது மட்டும் இவர் ஸ்டடியாக 20 வருஷம் ஒரே விஷயம் பண்ணி 5-10 லட்சம் ஒரு வருஷத்துக்கு பண்ணவங்க இப்போ 375 கோடி ஒரு வருஷத்துக்கு பண்ணாலும் சந்தோஷமாக இருக்கும். அதையும் ஜப்பானுக்கு போகணும், அதையும் ஜெர்மனிக்கு போகணும், நம்ம இந்தியனுக்கு போகட்டுமே. நான் வந்து என்ன உள்ளே போட்டு குடியிருப்பு தள்ளுறது வரைக்கும் நான் எப்போவுமே இந்தியனாக தான் வாழ்ந்து சாவேன், தமிழனாக தான் வாழ்ந்து சாவேன். அந்த ப்ராஃபிட் இந்தியன்ஸ்க்கு போகட்டும், இந்தியன் கம்பெனிஸ்க்கு போகட்டும், இந்தியன் கஸ்டமர்ஸ்க்கு போகட்டும், இந்தியன் ஒர்க்கர்ஸ்க்கு போகட்டும். ஸோ இதுதாங்க உங்களுக்கு இதனால தான் உங்களை கூப்பிட்டோம். உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் தான் கேட்குறேன். Yes, first of all, thank you very much. All the distinguished and all our well-wishers is coming here. And yeah, we are proud as an Indian manufacturing. We are creating something as a Making India projects. Because still now India have a depending is around 70% from China and the others country of the world. But before the after the COVID, we have to creating lot of things and we have to innovating lot of things. Recently we have a developing one the minimal invasive surgery that is the very reasonable cost. For example, if you can buy from any foreign company like America, Germany, their cost is around 50 lakhs, 60 lakhs. But we are creating the similar quality at par quality, but the cost is 50%. So if you have create the low cost, so people can buy. If you can see the good quality, people can accept it, and we have to doing as a Indian manufacturing in whole over the India. Thank you. Maharaj. நம்ம இந்திய நாடு ரொம்ப பாரம்பரியமாக ரொம்ப வருஷமாக பின்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் மெட்டலர்ஜியில் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ கூட அந்த இரும்பு தூண் இருக்குது, இன்னும் துரு பிடிக்கிறது. ஆனால் அது எப்படி பண்ணாங்கன்னு நமக்கு தெரியலங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம நிறைய விஞ்ஞானத்துலேயும் ரொம்ப பெரிய சாதனைகள் எல்லாம் படைச்சிருக்கோம். ஸோ கொஞ்ச காலமாக நமக்கு அந்த நிலையிலேருந்து கொஞ்சம் நகர்ந்து வந்துட்டோம். திருப்பி இந்த மாதிரி எஸ்ஐ சர்ஜிக்கல் மாதிரி திருப்பி இந்த பழைய ஸ்டாண்டர்டுக்கு we are going back. So it is very fortunate for the Indian people and Indian youngsters to get motivated that we can also bring international quality, and they are exporting to how many countries? 40 countries. 40 countries இங்கிருந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. ஸோ அதுவும் பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான். ஸோ அதனால் உலகத்தரத்தில் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறது அதுவும் நம்ம இந்தியாவில் பண்ணி இந்திய மக்களுக்கு அது உபயோகப்படுத்துறதுங்கிறது ரொம்ப வரவேற்கத்தகுந்த விஷயம். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், சாரதா தேவி அவருக்கு நல்ல ஆயுளும் ஆரோக்கியமும் கொடுத்து இந்த பணியில் இருக்கிற எல்லாருக்கும் அவங்க ஆசைகள் வரட்டும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். Former member of Parliament, Sri Lanka. I have 2 hospitals in Northern Province. Luckily, I met him and I got the friendship with Sanjay at Kolkata. Then after that, we are coordinatedly started to work. There are a lot of equipments I am using in my hospitals. Recently, I purchased one laparoscopy also, 4K laparoscopy. Very soon, we are going to install that one in our hospital also. I think within 1 week. The products are, as he told, actually quality-wise very good. At the same time, if he wanted to give the services, if he wanted to purchase some Japan product or German products, we'll have to spend very huge amount of fund for that equipment. Then we can't give the low-cost services for the people. But here, very good quality, we can give the lowest cost services for the people. In such a manner, then SI Surgical is very good company. Now they started in Chennai, then easy to us from Sri Lanka. We can visit here, whatever things we can purchase from here. Good chances. Thank you. CEO of Frontier Lifeline and Dr. Cherian's Heart Foundation. உங்களுக்கு டாக்டர் செரியன் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ இவர் வந்து எனக்கு ஒரு லாஸ்ட் 7 இயர்ஸாக நல்லா தெரியும். சஞ்சய் முகர்ஜி வெஸ்ட் பெங்காலில் நிறைய கேம்ப்ஸ் பண்ணியிருக்கோம். லைஃப் லைனுக்கு டாக்டர் ராஜ்குமாரோட நாங்கள் பண்ணியிருக்கோம். அப்பயும் நல்ல சப்போர்ட்டு.
இப்போ பர்சனலாக அவங்க ப்ராடக்ட்ஸை நான் யூஸ் பண்ணியிருக்கேன் எங்கள் ஹாஸ்பிட்டலில். தே ஆர் வெரி குட் குவாலிட்டி, சம் கம்பேரபிள் டு எனி ஃபாரின் ப்ராடக்ட் வாட் SI சர்ஜிக்கல் இஸ் டூயிங். இதில் என்னன்னா we are paying only 1/3 to half the cost. நீங்கள் நம்பவே முடியல. அண்ட் இங்கே வந்ததுனால ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் ஆர்டர் பண்ணதெல்லாம் கொல்கட்டாலேருந்து வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இட் யூஸ் டு டேக் 1 month எல்லாம், ஏன்னா ஒரு ஆர்டர் வரும். இப்போ இங்கே வச்சு மாதவரம்ல ஒரு பெரிய வேர்ஹவுஸும் போட்டிருக்காங்க. ஸோ லோக்கல் சப்ளைக்கு திஸ் வில் பிகம் வெரி வெரி யூஸ்ஃபுல். அண்ட் சென்னை ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு இது ரியலி அ பூட். ஸோ ஐ ஹேண்ட்ஸ் ஆஃப் டு மிஸ்டர் சஞ்சய் முகர்ஜி அண்ட் ஆல் தி பெஸ்ட். என்னோட பேர் இமானுவல். நாங்கள் அண்ணா நகரில் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சுருக்கோம். அது இல்லாமல் நான் மற்ற ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் வந்து போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக இருக்கேன். நான் ஒரு பேஷண்ட் வந்து ஹாஸ்பிட்டல் போகும்போது அவங்க எதுக்கு ரொம்ப ஒரு பயம் இருக்குது அப்படின்னா, ஒன்று வந்து அவங்களுக்கு எந்த அளவுக்கு உடம்பு சரியாகும் அப்படின்னு பார்ப்பாங்க. இன்னொன்று வந்து காஸ்ட். அவங்க டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து எவ்வளோ எந்த அளவுக்கு பில் இருக்கும், எந்த அளவுக்கு காஸ்ட் அதிகமாகும் அப்படின்ற அந்த தாட் வந்து எப்போதும் பேஷண்ட் கிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இந்த காஸ்ட் வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து அந்த ஹாஸ்பிட்டல்ஸில் அந்த பேஷண்ட் ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். சில பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சின்ன ப்ரொசீஜராக இருக்கும், அப்போ நம்ம யூஸ் பண்ணிக்க மாட்டோம். சில ப்ரொசீஜருக்கு ஒரு பெரிய சர்ஜரி மாதிரி தேவைப்பட்டிருக்கும், சில பேஷண்ட்டுக்கு ரேடியேஷன் மாதிரி தேவைப்பட்டிருக்கும். அந்தந்த ட்ரீட்மெண்ட் கொடுக்க நம்ம ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்ஸ் ஒவ்வொரு அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நம்ம வாங்க அந்த காஸ்ட் எல்லாமே வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. ஸோ அந்த காஸ்ட் தான் வந்து என்ன அப்படின்னா, அந்த பேஷண்ட் பில்லை கடைசியில் வரும்போது அந்த காஸ்ட் தான் அந்த பில் ஆட் ஆகுது. இதுதான் வந்து ஒரு நார்மல் ப்ராசஸ். பட் இப்போ நீங்கள் யாருமே சஞ்சய் முகர்ஜி சார் சொல்லிட்டு இருந்த மாதிரி நம்மளோட எக்யூப்மெண்ட்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் எல்லாமே வந்து அப்ராட்லேருந்து நம்ம இம்போர்ட் பண்ணிட்டு இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆக்சுவலாக. பட் இப்போ வந்து நம்ம மேட் இன் இந்தியாவோட அந்த கான்செப்டில் நம்ம லோக்கலே மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கல்கட்டாலே இருக்குது, 2 யூனிட் இருக்குது. நம்ம இங்கே மேனுஃபேக்சர் பண்ணுறதுனால அந்த காஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 1/3 இல்லை மினிமம் வந்து ஒரு 50% வந்து நமக்கு ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இந்த காஸ்ட் வந்து நம்ம வந்து இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கும்போது நம்ம பேஷண்ட்ஸ் வந்து என்னென்னா ஒரு அப்பர் கிளாஸ் பேஷண்ட்ஸ் அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த ட்ரீட்மெண்ட் அப்படின்றது அஃபோர்டபுளாக எல்லா பேஷண்ட்ஸுக்குமே வந்து ஈஸி ஆக்சஸ் இருக்கும், எல்லாருக்குமே வந்து அது போய் சேரும் ஆக்சுவலாக. இதே மாதிரி இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் இப்போ சென்னையில் லான்ச் பண்ணியிருக்கனால இப்போ நம்ம சென்னையில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடுல இருக்க எல்லா இடத்துக்குமே வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சென்னை மாதிரி ஒரு Tier 1 சிட்டி மட்டும் இல்லாமல் இப்போ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி என்னென்ன சிட்டிஸ் இருக்கோ, ஈவன் ஒரு Tier 3 ஒவ்வொரு கிராமம், நான் சொல்லுவேன் கிராமம், ஒரு டவுனு. ஏன்னா இப்போ நம்ம கரண்ட்டாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ பேஷண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய சர்ஜரி மாதிரி தேவைப்படுது அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, மெயினாக சென்னைக்கு வராங்க, மதுரைக்கு போகிறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க ஊரில் வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்காது, ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. பட் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒவ்வொரு சின்ன ஊர்லேயும் வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டோட அந்த சென்டர்லேயும் வந்து நம்ம அந்த ஃபெசிலிட்டிஸ் நம்ம ரெடி பண்ணும்போது அதே இடத்துல வந்து பேஷண்ட் வந்து அவங்க போய் ஈஸியாக ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு அந்த காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். மெயினாக செகண்ட் வந்து என்ன, அந்த காஸ்ட் மட்டும் இல்லாமல் செகண்ட் வந்து சர்வீஸ். இப்போ இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது என்னன்னா எல்லாமே வந்து சர்வீஸ் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு ஹாஸ்பிட்டலும் சரி, டாக்டர்ஸும் சரி, இப்போ நம்ம எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கின பிறகு அந்த எக்யூப்மெண்ட்ஸ்க்கு வந்து சர்வீஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்குமா, அந்த மெயின்டெனன்ஸ் வந்து கரெக்டாக கொடுப்பாங்களா, இன்கேஸ் பிரேக் டவுன் ஆக்சுவலாக என்ன பண்ணுறது, அந்த மாதிரி அந்த ரீசனுக்காக தான் இப்போ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர். இது வந்து வெறும் எக்ஸ்பீரியன்ஸ் சென்டர் மட்டும் இல்லை, இதில் வந்து சர்வீசஸ்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக இருக்க போது. ஸோ ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு டாக்டர்ஸ்க்கு என்ன தேவைப்படுமோ அந்த மெடிக்கல் சப்போர்ட்லேருந்து எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்க போது. ஸோ டெஃபினெட் திஸ் வில் பி very good and a boon for Tamil Nadu அப்படி தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். So thank you for choosing Tamil Nadu and thank you for choosing Chennai. All the best. And by the way, we have to announce something. Within 6 to 8 months we are launching our factory here because we know lot of the grace and lot of support from our Tamil Nadu customers. So because you know the Kolkata and Chennai is very far. So last day I talked with Maharaj, I thought we have to put our factory here so that we have to very accessible and usually you have to supply our material in Tamil Nadu as well as the whole South India.